இப்போ நம்ம எம்பத்தியை இப்போ ராபின் வில்லியம்ஸோடைய அந்த திரைப்படத்தை பற்றி நம்ம சொன்னோம், குட்வில் ஹண்டிங் பற்றி. அதில் வந்து எப்படி வந்து இன்னொருத்தருடைய மனதை வந்து ஒருத்தர் ரீச் பண்ணுறாரு, அதை ரீச் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படுது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தது அதில் ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட்டான ஒரு இடம் வரும். அந்த இடம் பார்த்திங்கன்னா என்னென்னா, அவர் சொல்லுவார், எப்பா உன்ன மாதிரி நான் வந்து பல பேரை பார்த்துட்ருக்கேன், உன்னுடைய லைஃப் வந்து உன் லைஃப்பில் என்ன பிரச்சனை நடந்திருக்கும், இல்லை உன் லைஃப்பில் நீ என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் சந்தித்து வந்திருப்ப, இது எல்லாமே எனக்கு தெரியும், இது எல்லாமே நான் ஆல்ரெடி நிறைய உணர்ந்திருக்கேன் என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லுவார். எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். கையில் ஒரு புத்தகத்தை எடுத்து காட்டுவார். அந்த புத்தகத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆலிவர் ட்விஸ்ட். ஆலிவர் ட்விஸ்ட்ன்ற ஒரு நாவல். அது ஒரு மிக புகழ்பெற்ற, ஒரு உலகளாவிய அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நாவல். அது 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஆங்கில எழுத்தாளர், பிரிட்டன் சேர்ந்த ஒரு எழுத்தாளர் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் என்ற நபர் எழுதிய ஒரு புத்தகம். சார்லஸ் டிக்கன்ஸ் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நபர். இலக்கியம் படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஷேக்ஸ்பியர் இந்த மாதிரியான பேர்கள்லாம் எப்படி வந்து கண்டிப்பாக தெரியாமல் இருக்காதோ, அந்த மாதிரி சார்ல்ஸ் டிக்கன்ஸ் பேரும் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ வந்து அந்த ஆலிவர் ட்விஸ்ட் அப்படின்ற அந்த நாவல் வந்து எதை பற்றின்னு சொன்னால், ஒரு அனாதை சிறுவனுடைய வாழ்க்கையை பற்றி. அது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாவல். அது ஒரு 500 பக்கத்துக்கு போகக்கூடிய நாவல். அது சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எழுதின எல்லா நாவல்களுமே மிக சிறந்த தரமான ஒரு உன்னதமான பொக்கிஷங்கள்னு சொல்லலாம். நீங்கள் ஒன்றை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு அபாரமான மாற்றத்தை அது ஏற்படுத்தும். இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல தான், ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும். பல பேர் வந்து அதோடைய படித்து பார்த்தா தான் அதோடைய இம்பார்ட்டன்ஸை உணர்வாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் என்னுடைய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு நாவல் சொன்னால் டேவிட் காப்பர்ஃபீல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய நாவல். அந்த டேவிட் காப்பர்ஃபீல்டை பற்றி நான் பேசாத இடமே இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கத்துக்கு தொடக்கூடிய ஒரு நாவல் அது. அது சாதாரண நீங்கள் ஒரு பொழுதுபோக்கை போல் நீங்கள் கடந்து போக முடியாது. இது வந்து ஒரு உன்னதமான இலக்கிய படைப்பது. அதில் வந்து பல்வேறு வாழ்க்கை அனுபவங்கள், பல்வேறு அந்த வேறு ஒரு காலகட்டத்தில், வேறு ஒரு டைம் பீரியடில், வேறு ஒரு கலாச்சாரத்தில் வந்து நம்ம வாழ்ந்து அந்த வாழ்க்கை பின்புலத்துலேருந்து இந்த உலகத்தை பார்க்குறது இருக்குல்ல, அது வேறு மாதிரி ஒரு அனுபவம். ரெண்டாவது, அவருடைய அந்த நாவல்களில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றையுமே நம்ம லைஃப்பில் கிராஸ் பண்ணி தான் வந்துட்டுருப்போம். நம்ம வேறு ஒரு டைம் பீரியடில் வாழ்ந்துட்டு இருந்தாலுமே சரி, நம்ம லைஃப்பில் அந்த மாதிரி நிறைய பேரை கிராஸ் பண்ணி வந்திருப்போம். அதில் இருக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே நம்ம லைஃப்லேயும் நம்ம வந்து பார்ப்போம். ஒரு நாவல்ன்றது ஒரு பெரிய வாழ்க்கையே நமக்கு காட்டக்கூடிய ஒரு அனுபவம். ஏன் ஒரு வாழ்க்கையில் நான் எல்லாத்தையுமே அனுபவிச்சிருவேன், இல்லாட்டி இந்த வாழ்க்கையில் நான் எல்லாம் புரிஞ்சிருவேன் அப்படின்றதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு மடத்தனம். நிறைய பேத்துக்கு வந்து அதை நம்ம புரிய வைக்க முடியாது. ஒரு வாழ்க்கையில், உங்களுடைய ஒரே ஒரு வாழ்க்கையில் நீங்கள் வாழ்க்கையில் அத்தனை விஷயத்தையும் புரிஞ்சிட முடியாது, அத்தனை டைமென்ஷன்ஸையும் புரிஞ்சிட முடியாது. நீங்கள் ஒரு 80 வருஷம், ஒரு 100 வருஷம் ஒருத்தர் வாழ்ந்துட்டாலுமே கூட 100 வருஷத்தில் வாழ்ந்து எனக்கு நான் வந்து எல்லா வாழ்க்கையும் அனுபவிச்சிடுறேன், வாழ்க்கையோட அத்தனை விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி நீங்கள் சொன்னாலுமே ஒரே ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்து பார்த்துருப்பீங்க. ஒரு புத்தகம்ன்றது, ஒரு சிறந்த புத்தகம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை அனுபவம். அப்போ நீங்கள் நிறைய படிக்கும் பொழுது நிறைய வாழ்க்கை அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்குது. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது, அவ்வளோதான். அந்த வகையில் வந்து இப்போ நம்ம திரும்ப அந்த சப்ஜெக்ட்குள்ளே வந்துடலாம். அந்த ராபின் வில்லியம்ஸ் என்ன சொல்வார்னா, நான் வந்து ஆலிவர் ட்விஸ்ட் நாவலை படிச்சிருக்கேன். ஆலிவர் ட்விஸ்ட் நாவல் படித்தனால எனக்கு உன் லைஃப் என்னென்னு தெரியும், நீ என்ன பிரச்சனை சந்திச்சிருப்ப, என்னென்ன கஷ்டங்களை சந்தித்து, ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வந்திருப்பேன், உன் பேரண்ட்ஸ் எப்படி இருந்திருப்பாங்க, இதனால் நீ லைஃப்பை வந்து எப்படி பார்க்குற, வாழ்க்கையை நீ எப்படி அப்ரோச் பண்ணுற, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும். அதனால தான் வந்து என்னால் உன்னை ஈஸியாக ரீச் பண்ண முடியுது, என்னால் உன்னுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது, என்னால் ஈஸியாக கனெக்ட் ஆக முடியுது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்வார். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும். இந்த இடத்துல என்னென்னு சொன்னால், வெறுமனே ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் மட்டுமே நீங்கள் ஒருத்தரை நீங்கள் புரிஞ்சிருந்தால் மட்டுமே இன்னொரு நபரை நீங்கள் முழுமையாக புரிஞ்சிட முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா உணர்ச்சிகளும் உணர்வுகளும் எல்லாத்துக்கும் பொதுவானதாக இருக்குது அப்படின்றதுனால அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சனால மட்டுமே இன்னொருத்தரை நீங்கள் ரீச் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய வாழ்க்கை என்ன, அவருடைய கலாச்சாரம் என்ன, அவரோட மொழி என்ன, அவர் என்ன மாதிரியான ஒரு பண்பாட்டில் வளர்ந்துருக்கிறாரு, அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, பொருளாதார சூழ்நிலை என்ன, அவர் வாழக்கூடிய காலகட்டம் என்ன, இது எல்லாம் சேர்ந்து அவருக்குள்ளே என்ன மாதிரியான இம்பேக்டை ஏற்படுத்திகிட்ருக்கு. அப்போ அதில் நம்ம எப்படி வந்து ஒரு வழிகாட்டுதலை கொடுக்க முடியும், நம்மளால் அதில் என்ன செய்ய முடியும். ஸோ இவ்வளோ ஆஸ்பெக்ட்ஸ் வந்து அதில் இருக்குது. அப்போ இந்த ஒரு பையனை வந்து மனதை தொடுவதற்கு, அவனோட பிரச்சனைகளுக்கு வந்து சொல்யூஷன் சொல்லுவதற்கு வந்து அவர் வந்து இவ்வளோ வாசிக்க வேண்டியது இருந்திருக்கு. அவர் ஒரு ஆலிவர் ட்விஸ்ட் மாதிரி ஒரு பெரிய நாவலே வாசித்ததுனால தான் ஒரு பையனை வந்து புரிஞ்சிக்க முடியுது. அப்போ நம்ம யோசித்து பார்க்கணும், அந்த ராபின் வில்லியம்ஸ் கிட்ட வந்து இது போல் வந்து எத்தனை பேஷண்ட்ஸ் வந்துட்டுருப்பாங்க, இல்லை இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்திருப்பாங்க. இப்போ ஒவ்வொருத்தருமே, இப்போ இவனுக்கு இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் இருக்குது, இவன் லைஃப்பில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னா,
ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கும், எவ்வளோ வேறு டைமென்ஷன்லேருந்து அவங்க வந்து வந்திருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருமே புரிஞ்சுக்கிறது, இல்லை எல்லா கேஸஸ்லையுமே வந்து சக்ஸஸ் ஆகிறது, எல்லாருமே 100% திருப்திப்படுத்துறது அப்படின்றது எவ்வளோ கஷ்டமானது, எவ்வளோ சேலஞ்சிங்கானது. அப்போ ஒரு வெறுமனே நம்ம வந்து ஒரு சைக்காலஜி கவுன்சிலராகவோ ஒரு சைக்கியாட்ரிஸ்டாவோ இருந்துட்டால் மட்டுமே 100% அதில் சக்ஸஸ் ஆகிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் ஆகிறதாக நம்ம நினச்சிக்கலாம். நிறைய நேரம் நம்ம வந்து ஏதோ செஞ்சிடோன்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகலாம். ஆனால் அதில் இத்தனை லேயர்ஸ், இத்தனை படிநிலைகளை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணி வந்தால் தான் நீங்கள் 100% அதில் சக்ஸஸ் ஆக முடியும். நீங்கள் இன்னொரு நபரை வந்து 100% புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக பல அனுபவங்களை அடைஞ்சிருக்கணும். இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரியான இலக்கியங்கள் வழியாக நீங்கள் நிறைய விஷயங்களை உணர்ந்திருக்கணும், புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு புத்தகத்தை வந்து இல்லை புத்தக வாசிப்பை வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவோ இல்லை அதை பற்றின மேன்மைகளை வந்து சொல்வதற்காகவோ அதுக்காக நான் வந்து இதை பேசணும்னு நினைக்கல. உண்மையிலே இயல்பாக அப்படி விஷயங்கள் இருக்கிறதுனால அதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ இது வந்து ஒரு டாக்டர், ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டு அவருடைய பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறதுக்கான விஷயம் மட்டுமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு பெற்றோராக இருக்கலாம். உங்களுடைய குழந்தையை புரிந்து கொள்வதில் உங்களுக்கு எவ்வளோ புரிதல்கள் தேவைப்படுது. நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் உங்கள் குழந்தைய வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கனால மட்டுமே உங்களுக்கு எல்லா வகையான அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்துருமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுன்னு தான் சொல்வேன். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஒரு குழந்தை நீங்கள் ஒரு 10 வருஷமாக கூட இருந்து பார்த்தாலுமே கூட நீங்கள் ஒரு டைமென்ஷனில் ஒரு கோணத்துலேருந்து மட்டும்தான் பார்த்துட்ருக்கீங்க. அந்த குழந்தையுடைய மனசுக்குள்ளே என்ன போயிட்டுருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது, அந்த குழந்தையோடைய பர்சனாலிட்டி என்ன, அதோடைய விருப்பங்கள் என்ன, வெறுப்புகள் என்ன, ரெண்டாவது அதனுடைய திறமைகள் என்ன, எதுலலாம் அதுக்கு திறமை குறைபாடு இருக்குது அப்படின்ற பல டைமென்ஷன்லேருந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு பல ஆங்கிள் திறந்துக்குது. நீங்கள் ஒரு குழந்தையோட சைக்காலஜி படிக்கும் பொழுது ஒரு குழந்தை எப்படிலாம் யோசிக்கும், அதை நம்ம எப்படி வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம இறங்கி போகிறது அப்படின்றது புரியும் உங்களுக்கு. அப்புறம் என் குழந்தைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட திறமை இருக்குது, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அந்த குழந்தை அதிகமாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வழிகாட்டுது. அப்போ நமக்கு ஒரு கனவு இருக்கும், அதை நம்ம கொண்டு போய் திணிச்சு நீ இந்த மாதிரி தான் ஆகணும், எனக்கு டாக்டர் ஆகணும், நீ வந்து டாக்டர் ஆகணும்னு என்னோடய கனவு, அதனால் நீ டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னு திணிக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய வன்முறை. அப்போ நீ ஒரு பையனுக்கு வந்து க்ரியேட்டிவாக டேலண்ட் இருக்கலாம், அவனை கொண்டு போய் நீ வந்து ஒரு இன்ஜினியர் தான் ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு. அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு கணக்கில் திறமையாக உள்ள ஒரு பையன் இருக்கலாம், அவனை வந்து சம்மந்தமே இல்லாத வேறு ஒரு துறையில், ஒரு வியாபாரத்துலையோ ஒரு பிஸ்னஸ்லையோ வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் அவனை ஃபோர்ஸ் பண்ணுறது ஒரு தவறான ஒரு விஷயந்தான். இதெல்லாம் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய புரிதல் குறைபாடின் காரணமாக. அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளோ ஆஸ்பெக்ட் தேவைப்படுது. அப்போ நம்மளோட மனைவியை எப்படி ஒருத்தன் புரிஞ்சுப்பான், இல்லை தான் விரும்பக்கூடிய ஒரு நபரை ஒருத்தன் எப்படி புரிஞ்சுப்பான், இல்லை தன்னுடைய சகோதரனை ஒருத்தன் எப்படி புரிஞ்சுப்பான், இல்லை ஒரு ஆசிரியராக இருக்கிறான்னு வச்சுக்கான், அந்த ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களை பல பேர் இருப்பாங்க, பல பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கு எத்தனை டைமென்ஷன் இருக்கும், எல்லாத்துக்கும் நம்ம ஒரே மாதிரி நம்ம ஒரு ஆஸ்பெக்ட்லேருந்து ட்ரீட் பண்ணால் அவங்கள வந்து நம்ம திருப்திப்படுத்த முடியுமா, இல்லை அவங்களுக்கான சொல்யூஷனை நம்ம கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அப்புறம் ஒரு வியாபாரம் வச்சுருக்கிற ஒருத்தர், அவர்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ், அவர்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர்ஸ், அவங்க எத்தனை டைமென்ஷன்லேருந்து வருவாங்க. ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்துகிறாரு, அவருக்கு கீழே பல பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு எத்தனை கோணங்கள் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து எந்த இடத்துல வச்சு பார்த்தாலுமே கூட சில பொது விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது. புரிதல் அப்படின்ற ஒரு பொது விஷயம் இருக்குது. அப்போ குறிப்பாக வாசிப்பில் வந்து பல வாசிப்பு இருக்குது. அதில் வந்து இலக்கிய வாசிப்பு, இலக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வாசிக்கிறது ஏன் லைஃப்க்கு ரொம்ப முக்கியமானது. அதில் குறிப்பாக வந்து சிறுகதைகள், நாவல்கள் வந்து இன்று வந்து ஒரு மிக புகழ்பெற்ற வடிவங்களாக இருக்குது. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இதிகாசங்கள், காவியங்கள் இந்த மாதிரி வேறு வடிவங்கள் இருந்திருக்கு. பட் இன்றைக்கி வந்து அதிகமாக பரவலாக வாசிக்கப்படுவது வந்து நாவல் அப்படின்ற ஒரு வடிவம். அதுக்குள்ளே நிறைய வகைகள் இருக்குது. நான் சொல்வது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய நாவல்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அதிலே பொழுதுபோக்குன்ற ஒரு கேட்டகரி ஒன்று இருக்குது. ஒரு 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 பொழுதுபோக்குக்காக ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்காக படிக்கக்கூடிய புத்தகங்கள் நிறைய இருக்குது. அது வேறு ஒரு கேட்டகரி. அதை பற்றி நம்ம தனியாக பேசிக்கலாம். இங்கே வந்து நான் வந்து ஒரு இலக்கியம் படித்த கல்லூரியிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, பரவலான ஒரு வாசிப்பு அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்துலேருந்து நான் கிடைத்த சில விஷயங்களை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா நான் படித்ததில் நான் ஃபிக்ஷன்ஸ்னு சொல்லக்கூடிய பல தலைப்புகள், பல்வேறு சப்ஜெக்ட்டுகள், அதுலேருந்து படித்த அனுபவம் ஒரு வகைன்னு சொன்னால், இலக்கியம் மட்டுமே வாசித்ததுலேருந்து புரிந்த அனுபவங்கள் அது வேறு மாதிரி ஒரு கோணத்துலேருந்து சொல்லலாம். ஏன்னு சொன்னால் இலக்கியம் வந்து உங்களுக்கு வந்து பல்வேறு வாழ்க்கை அனுபவங்களை உங்களுக்கு கொடுக்குது. இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம வந்து அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த ராபின் வில்லியம்ஸ்ன்ற டாக்டர், ஒரு சைக்காலஜி கவுன்சிலர், அவருடைய கிளினிக்கு வந்து ஒரு 10 டிஃப்ரெண்ட் பீப்புள் வராங்கன்னு வச்சுப்போம்.
10 டிஃப்ரெண்ட் கேசஸ் வராங்கன்னு வச்சுப்போம். ஒருத்தன் வந்து இந்த மாதிரி சைல்ட்ஹுட் அப்யூசஸ், சைல்ட்ஹுட்டில் நிறையா பிரச்சனைகளை சந்தித்து வந்த ஒரு நிறைய காம்ப்ளெக்ஸ் உள்ள ஒரு மனிதன். அவனை புரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு ஆலிவர் ட்விஸ்ட் அப்படின்ற ஒரு நாவல் தேவைப்படுது. ஒரு அனாதையோடைய வாழ்க்கைன்றது எப்படி இருக்கும், அவனுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும், அவனுக்கு அன்புன்றது எப்படி தேவைப்படும். இப்போ இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமே, ஒரு சொல்யூஷனே பார்த்திங்கன்னா, அந்த பையனுக்கு உண்மையிலே அவன் வாழ்க்கையில் அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லாமல் இருப்பாங்க. அதுதான் விஷயமே. அவன் இவ்வளோ திறமைகள், ஜீனியஸ்லாம் இருந்தாலுமே கூட அவன் தான் யார் கூடயும் வந்து சேராமல் இருக்கிறதுக்கு, யார் கூடயும் வந்து ரீச் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணம் வந்து உண்மையான அன்பு அக்கறையோ வந்து அவனால் பெற முடியாமல் இருக்கும். அதுதான் விஷயம். அப்போ அந்த மேக்ஸ் ப்ரொஃபஸர் கூட வந்து இவனோட திறமைக்காக தான் வந்து இவன்கிட்ட வந்து ரீச் பண்ணுவார். எப்போ அவன்கிட்ட நிறைய திறமை இருக்குப்பா, வாப்பா உன்னை நான் உலக புகழ்பெற்ற ஒரு கணித மேதையை மாற்றுறேன்னு நினைப்பார். ஆனால் அவருக்கு வந்து இந்த பையன் மேலே உண்மையிலே அக்கறை இருக்காது. இவனோட வாழ்க்கையை நம்ம எப்படி மேம்படுத்தலாம், இவனுடைய எமோஷனலாக எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கு நம்ம எப்படி தீர்வு சொல்லலாம் அப்படின்னு நினைக்க மாட்டார். அப்போ எல்லாருமே இவன்கிட்ட பழகக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வேறு காரணங்களுக்காக தான் அவன்கிட்ட பழகுவாங்களே தவிர உண்மையிலே அவன் மீதான ஒரு அன்போ அக்கறையோ ஒரு பாசமோ எதுவுமே இருக்காது. அப்போ அதுதான் அவன் லைஃப்பில் வந்து மிஸ் ஆகக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அப்போ அந்த இடத்த வந்து ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய நபராக தான் ராபின் வில்லியம்ஸ் வருவார். அவர் வந்து வெறும் டாக்டராக சும்மா வந்து அட்வைஸ் பண்ணக்கூடியதாக வரமாட்டார். உன் லைஃப்பில் பிரச்சனைகள் நிறையா இருக்குது, உனக்கு நிறைய அன்பு தேவைப்படுது, உன்னை வந்து ஆதரிக்கிறதுக்கான கரங்கள் தேவைப்படுது அப்படின்றத அவர் புரிஞ்சுட்டு அதை வந்து அவர் கரெக்டாக கொடுப்பார். அந்த விஷயத்தை அவன் பெறும்பொழுது தான் அவனுக்குள்ளே உண்மையிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு மாற்றம்ன்றது நிகழ ஆரம்பிக்குது. இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிள் சிச்சுவேஷனுக்குள்ளே வந்துடுவோம். அந்த கிளினிக்கில் வந்து ஒரு 10 டிஃப்ரெண்ட்டான பீப்புள் வராங்கன்னு வச்சுப்போம். ஒரு பெண் வராங்க. ஒரு பெண் வந்து ஒரு கணவனை இழந்த பெண்ணாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து கணவனால் கைவிடப்பட்ட இல்லாட்டி ஏமாற்றப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்கள வந்து நீங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு உபதேசத்தை வந்து நீங்கள் கொடுப்பீங்க? ஒரு டாக்டர்னு இல்லை, இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுப்போமே, யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு வழிகாட்டுதல் கேட்குறாங்க, ஒரு உபதேசத்தை கேட்குறாங்க, என்ன செய்கிறதுன்னு புரியலன்னு முழிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு நீங்கள் எப்போ கைடன்ஸ் கொடுக்க போகிறேன்னு நினைக்கிறீங்க, நான் இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன், நான் இவங்களுக்கு வாழ்க்கைக்கு வந்து வழிகாட்டுதேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அவங்கள பற்றி எவ்வளோ புரிதல் இருக்குது. நீங்கள் வெறுமனே அவங்களோட ஹிஸ்ட்ரி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட வந்து பேச விட்டு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுட்டா மட்டுமே உங்களால் முழுமையான சொல்யூஷனை கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சாத்தியம் அது. அப்போ நீங்கள் அது சம்மந்தமாக நிறைய வாசித்திருக்கீங்க, அது சம்மந்தமான இலக்கியங்களை வாசிச்சிங்கன்னா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைன்றது என்னவாக இருக்கும், அவளுடைய உணர்வுகள் என்னவாக இருக்கும், அவளுடைய ஆசைகள் என்னவாக இருக்கும், லட்சியங்கள் கனவுகள் என்னவாக இருக்கும், குறிப்பாக வந்து ஒரு விதவை பெண்ணுடைய வாழ்க்கைன்றது என்னவாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிக்கும் பொழுது உங்களுடைய பார்வை, உங்களுடைய ஆழம் வந்து ரொம்ப விரிவடைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விதவை பெண் வராங்க அப்படின்னு வச்சுப்போம். ஒரு விதவை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, நீ எப்படி அவங்கள்ட்ட டீல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கொஷின் வருது. அப்போ ரவீந்திரநாத் தாகூர் வந்து வினோதினின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு, மிக புகழ்பெற்ற ஒரு நாவல் அது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதவை பெண்ணுடைய வாழ்க்கையே வருது ஃபுல்லாக, ஒரு பெரிய நாவல் அது. அந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து அவள் விதவை ஆறுது, அதுலேருந்து அதுக்கப்புறம் சமூகம் அந்த பெண்ணை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அவள் என்ன மாதிரியான மனசிக்கல்களுக்குள் உள்ளாரா, அவள் எதெல்லாம் லைஃப்பில் சந்திக்கிறா அப்படின்னு பல விஷயங்களை வந்து நமக்கு சொல்லுது. இப்போ இதை நம்ம நான் வந்து இது உதாரணத்துக்காக அதை சொல்கிறேன். இதை நான் இப்போ இந்த ஒரு புத்தகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம்ன்றது இருக்குது பார்த்தீங்களா, அது உங்கள் லைஃப்பில் வந்து சேகரமாகி உங்கள் மெமரியில் இருக்குது, உங்கள் வாழ்க்கை உணர்வோடு கலந்துருக்கு. நீங்கள் ஒரு விதவை பெண்ணை பார்க்கும்பொழுது உங்களுடைய அப்ரோச்சஸ், உங்களுடைய அணுகுமுறை எல்லாமே ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும்னு சொல்ல வரேன். அது ஒரு மூளையில் இருக்குது, எல்லா விஷயங்களும் மனப்பாடத்தில் இருக்குது, மூளையில் இருக்குது. இப்போ எல்லாருமே திருக்குறள் படிச்சிருப்பாங்க, நல்ல ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாமே படிச்சிருப்பாங்க, மத நூல்கள் எல்லாமே படிச்சிருப்பாங்க, அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய ஸ்கிரிப்சர்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க. அதனுடைய அத்தனை விஷயங்களும் அவங்களுடைய மெமரியில் இருக்கும். என்ன செய்யணும் லைஃப்பில், எப்படி செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படின்ற எல்லா விஷயங்களும் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் அந்த விஷயங்களை அவங்களால செயல்படுத்த முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அது ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த இடைவெளி எங்கே உருவாதுன்னு சொன்னால் அவங்க படித்த விஷயங்கள், மனனம் செய்திருக்க விஷயங்களை வந்து அவங்க வாழ்க்கையில் கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அதை அவங்க உணர தொடங்கணும், அவங்க அதை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு ஏழைக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஒரு அனாதைக்கு வந்து நீங்கள் ஆதரிங்க, ஒரு அனாதை சிறுவனை ஆதரிங்க, ஒரு ஏழை வந்து பசித்தவருக்கு உணவளிங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம உணர்ந்தால் தானே அதை செய்ய முடியும். நம்ம வெறும் மனப்பாடத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை செய்ய முடியாது. அப்போ நீங்கள் உணர்ந்து அவன் பெயினை நீங்கள் உணர்ந்தால் தான் நீங்கள் போய் அவனுக்கு சாப்பாடு கொடுப்பீங்க. யாரோ ஒருத்தர் ரோட்டில் கிடப்பார், ஏதோ கஷ்டப்பட்டுருப்பார், மயக்கமாக கிடப்பார், அவருக்கு போய் தண்ணி கொடுக்கணும், ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி தரணும் அப்படின்ற அந்த உணர்வு வந்து நமக்கு எம்பத்தி வந்தால் தான் நம்ம செய்ய முடியுமே இல்லையா. அப்போ அவருடைய பிரச்சனை என்ன, அவருடைய இடத்துலேருந்து நம்ம இதை எப்படி புரிந்து கொள்வது. இப்போ யாரோ ஒரு யாசகம் கேட்கக்கூடிய, ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நபர் வருவார். நிறைய பேர் வந்து உதாசீனமாக கடந்து போயிடுவாங்க. இதில் சில பேர் வந்து நான் வந்து இவ்வளோ கொடுத்துருக்கேன், அவ்வளோ கொடுத்து உதவி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ அவங்களுக்காக ஃபீல் பண்ணியிருக்கோம், அவங்களோட இடத்துலேருந்து இந்த உலகத்தை நம்ம எப்படி பார்த்துருக்கோமா, அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம்.
நீங்கள் எவ்வளோ லட்சம் வேணாலும் தூக்கி கொடுக்கலாம், அது விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் அதை உதாசீனமாக கொடுத்துட்டீங்க, இல்லை அவங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு புரியலைன்னா அதனால் எந்த பெரிய பெனிஃபிட்டுமே கிடையாது. ஸோ இதோட வந்து இதை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும்